திரைத்துறையிலேருந்து இப்போ அரசியலுக்கு போகிறத எப்படி பார்க்குறீங்க சார்? திரைத்துறையில் சார்ந்தவர்கள் வந்து இப்போ அரசியலுக்கு வர ஆரம்பிக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அரசியல் பேச வேணாம் நினைச்சேன் சார். இல்லை, சும்மா கருத்து தான். இந்த நிலைமை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா திரைத்துறையில் வந்து அரசியலுக்கு வந்தாலும் நான் தான் சீனியர் நினைக்கிறேன். நான் தான் மேபி எனக்கு முன்னாடி சில பேர் தவறிட்டாங்க, சில பேர் இருக்கலாம், விலகி இருக்கலாம். நான் விலகி இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் உங்களுக்கு தெரியும். அதனால வர்றவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்க்கை. சார், இப்போ வந்து விஜய் வந்து நேற்று ஒரு மாநாடு முறை போட்டு மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கு வந்து வைர மோதிரம் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதே ஸ்டேஜில் வந்து சொல்லியிருக்காரு பல அரசியல், அதாவது பல தலைவர்கள், இளம் தலைவர்கள் உருவாகணும். நான் இது அரசியலுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேட்டியை நான் ஃபுல்லாக பார்த்தேன். அவர் வருவதும் வராது நம்ம முதலே சொல்லியிருக்கோம். அவரோட விருப்பம் வந்தால் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவ்வளோ நாளும் நடிகராக என் நண்பராக இருக்கார், நல்ல நல்ல நண்பராக இருக்கார். ஸோ வந்து எனக்கு என்னன்னா, அவர் சொன்ன கருத்தில் அவருடைய எந்த இடத்துக்கு போகிறாருன்றதுக்காக அவர் சில விஷயமா சில விஷயங்கள் நான் தவிர்க்க விரும்புகிறேன். வந்து அரசியல் பேச விரும்பலை. நான் நிறைய பேசுவேன். முதல்ல நான் வந்து அரசியலை வந்து தினம் பார்த்துட்டு என் கூட இருக்கிற மாவட்ட செயலருக்கு நான் வந்து இது நடந்தது, நீங்கள் நடந்திருக்கு பாருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்புறம் நடந்த விஷயமா 7 மணிக்கு நியூஸ் வரும். அவங்க 7 மணிக்கு அவர் ஜேர்னியில் வந்துருப்பாரு, அவருக்கு தெரியாமல் இருக்குங்க. 7:30 8 மணிக்கு நான் மேடைக்கு போகிறப்ப நானே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ நிறைய ஸ்டோரேஜ் ஆகிட்டு எனக்கு தலைக்கு மேலே போயிடுச்சு. எனக்கு வந்து நிறைய அரசியல் விஷயங்கள் இருக்கிறதால எதையுமே பேசாமல் மென்று மூழ்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எது பேசினாலும் மற்றவங்களுக்கு சாதகமாகிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒருவரை குறை சொல்லி பேச ஆரம்பிச்சேன்னா அது மற்றவங்களுக்கு சாதகமாகும். மற்றவரை குறை சொல்லி பேச ஆரம்பிச்சேன்னா இன்னொருத்தருக்கு சாதகமாகும். அதனால மிக பொறுமையாக இருக்கு. இப்போ அரசியலில் வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியலில் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியல் தலைவர்களிடம் வெற்றிடம் நல்ல என்னை ஏமாற்றி கூட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அது வந்து நடந்துட்டு தான் வெற்றிடம் சொல்ல முடியாது. நான் இந்த பேட்டியின் மூலமாக ஒன்று கேட்குறேன். இப்போ மறைந்த கள்ளச்சாராய அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் யாருக்குமே தெரியாது. 4 பேரை கூட்டு குற்றவாளி நிற்க வைக்கிறாங்க. எங்கள் முகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அங்கே வேற கட்சிக்காரங்களே இல்லையா? இந்த கருணாபுரம்ன்ற ஊரில் வேற கட்சிக்காரங்களே இல்லையா? அவங்களுக்குலாம் எங்கே போச்சு? நிற்கிறாங்கன்னு தெரியுது இல்லை? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இதை நான் கேட்பேன்ல, பொதுமக்களாக கேட்குறாங்க. நீங்கள் முதன்மைனா உங்களுக்கு பங்கு ஒரு ஸ்தாபனத்துறை இருந்தால் உங்களுக்கு முதல் பங்கு வேலை காட்டுறது எல்லாரும் தான் உடன்பட்டு இருக்கீங்க. யாரும் தெரியாதுன்னு சொல்றீங்க. யாரும் ஏமாற்ற யாரும் தெரியாதுன்னு கேட்குறாங்க. அதான் ஒரு ஊர் இருக்குன்னா அங்கே எல்லா கட்சியாளர்களும் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க. 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, 2 பேராக இருப்பாங்க. அவங்க சொல்லியிருக்கணும்னா இது ஒருவரை குறை சொல்லி தப்பிக்கிற வியாபாரம் கிடையாது. அதனால வெளிப்படையாக சொல்றேன், நிறைய இருக்கு. நான் பேசியிருக்கேன் வேணாம். சார், இப்போ அரசாங்கம் வந்து 10 லட்சம் ரூபா நிதி கொடுத்துருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, போன உயிர் வந்து 10 லட்சம். ஓகே, தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது நீங்கள் உங்கள் கருத்து சொல்ல விரும்பல சார்? நிறைய பேசுவேன். நான் சொன்ன தலைக்கு மேலே இருக்கு, இங்கே வரைக்கும் இருக்கு. நான் பேசுவது மற்றவருக்கு சாதகமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக நான் பேசாமல். சார், லாஸ்ட் ஒரு கொஸ்டின். 2026 அரசியலுக்கு வந்து விஜய் வர்றது வந்து எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படும்? முதல்ல அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ரைட்.